ரயான் போக கூடாதுன்னு நினைச்சேன் சார். ரயான் வந்து முன்னாடி போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் சார். போக கூடாது, ஒரு மேட்ச் பண்ணி வரணும்ன்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அது அட வன்ம குடோன்களா, ஒருத்தன் நல்லா பாயிண்ட் எடுத்துட்டான் அப்படின்னா போதும், அவனை எப்படியாவது புட் டவுன் பண்ணி கீழே இறக்கி விட்டு பாயிண்ட குறைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவன் பாயிண்ட் அடிச்சு மேல வரணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீக் டபுள் எவிக்ஷன், அது யார் யார் போயிருக்கா அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதை பத்தியும் பார்க்கலாம். இந்த டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு கிடைக்க கூடாது அப்படின்ட்டு விஜய் சேதுபதி கேட்டா இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, ரயான் பாயிண்ட் மேல வந்துட்டான் அதனால அவனுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு பாயிண்ட் மேல வந்திருக்கான், அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை முத்து அதிக பாயிண்ட் இருந்திருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்களா? என்ன சொல்லியிருப்பாங்க, சார் முத்து அவன் போட்ட எஃபெக்ட் வேற லெவல் சார், அவன்லாம் கண்டிப்பா இந்த பிளேஸ்க்கு டிசர்வ் சார் அப்படின்ட்டு இந்நேரம் மஞ்சேரியா இருந்தாலும் சரி, ஜாக்லினா இருந்தாலும் சரி, தீபக்கா இருந்தாலும் சரி, விசாலா இருந்தாலும் சரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல கஷ்டப்பட்டு அதிகமா பாயிண்ட் வாங்கினது யாரு? ரயான் தான். சில பேர் வந்து ரயான் விளாண்டது வந்து ஃபவுல் கேம் நிறைய விளாண்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படி அவன் ஃபவுல் கேம் விளாண்டிருந்தா கண்டிப்பா பிக் பாஸ் வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி ரயான் நீங்க தப்பா விளாண்டுட்டீங்க அதனால இந்த கேமை நீங்க தொடர முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்களே உள்ளுக்கு ஒன்னும் சொல்லலையே. ஈவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க கூட வந்து ரயான் விளாண்டது எந்த இடத்துலயுமே ஃபவுல்னு சொல்லல. ஏன்னா அவங்களும் அந்த கேம் நடக்கிறவங்க தான் பார்த்தாங்க. அதனால இதுல எப்படி டெசிஷன் எடுக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. சரி, விஜய் சேதுபதி இப்படி உங்களுக்கு டிக்கெட் டு ஃபைனாலே யார் வாங்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னு கேட்ட கேள்விக்கு முதல்ல தீபக் வந்து ரயான் வாங்கியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, ரயான் வந்து அதிக பாயிண்ட் எடுத்துட்டான் அதனால அவன் பாயிண்ட வந்து பீட் பண்ணணும், அதனால அவனுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. பீட் பண்ணா ஓவர் டேக் பண்ணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அவனுக்கு மொத்தமாவே டிடிஎஃப் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்றது தீபக் சார் என்ன நியாயம் தான் தெரியல. அதே மாதிரி மஞ்சரி வந்து ராணாவை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ராணா வந்து கொஞ்சம் கேம்ஸ் கடையில பேசி இரிட்டேட் பண்ற மாதிரியே இருந்தது. அது மட்டும் இல்லாம யார் பேச்சையும் கேட்காம கேமை ஸ்பாயில் பண்றாப்ல சில இடத்துல செஞ்சதுனால அந்த மாதிரி வந்து நினைச்சிருக்கலாம். அடுத்து சௌந்தர்யா சொல்றாங்க. சௌந்தர்யா ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ராணாவுக்கு எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டு போராடி வின் பண்ணணும்னு நினைக்கல, அதுக்கு பதிலே அடுத்தவங்கள பாயிண்ட் நமக்கு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் ராணாவ முத்து, விசால், தீபக் இவங்க எல்லாருமே வந்து ரயானா சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே டிடி டாஸ்க் யாருக்கு கிடைச்சிருக்கணும், யாருக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம போன வீடியோல இந்த வீக் டபுள் எவிக்ஷன் சொல்லியிருந்தேன். ஒன்னு மேல் கண்டஸ்டான ராணவ் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் கண்டஸ்டன்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்து மஞ்சரி வெளியே போயிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கும். இருந்தாலும் கன்ஃபார்மா மஞ்சரி செகண்ட் எவிக்ஷன் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீக் டபுள் எவிக்ஷன் ஆன ராணவ் மஞ்சரி போனது சரிதானா, இல்ல அவங்களுக்கு பதில வேற யார் போயிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.